வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல. இது இந்த ஜேஇஇ அண்ட் நீட் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அதுவும். ஸோ முக்கியமா நம்ம இது பார்க்கலாம். இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது எஸ்பெஷலி ஃபார் வந்து பிசிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் அந்த டாபிக்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து 4 ஃபினாமினா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினாமினா வந்து வேவ் தியரியை வந்து எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ். ஸ்கேட்டரிங், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம் இஸ் லெஸ் than the velocity of light in a rarer medium. அதாவது ரேரர் மீடியத்தில் வந்து இருக்கக்கூடிய லைட் வந்து டென்சர் மீடியம் லைட்டை விட குறைவாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்சர் மீடியத்தில் கம்மி, ரேரர் மீடியத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம அது கொஸ்டின்ல புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷன் வந்து எதுலாம் வந்து வேவ் தியரி ஆஃப் லைட்டோட வேவ் தியரியை எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்துல இந்த பிக்சரை நம்ம பார்க்குறோம். இது வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் வேவ் தியரி அதுக்கான பிக்சரு. ஸோ இந்த பிக்சர்லாம் நம்ம வந்து லைட் ரேஸ் செலுத்துறோம். ஸோ அப்போ வந்து லைட்டை வந்து எப்படி போகுது, எப்படி எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பிக்சரில் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டரிங் வந்து பார்க்குறோம். இந்த ஸ்கேட்டரிங்னா என்னன்னா அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு லைட்டை செலுத்துறோம், அது வந்து அந்த ஸ்லிட் வழியாக போயிட்டு அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ அது வந்து லைட் வேவ் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஸ்கேட்டரிங் எந்த வகையிலும் சிதறடித்தல் அப்படி தான் நடக்குது. ஸோ அது வந்து லைட் வேவ் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ்னா வந்து ஒரு 2 வேவ்ஸ் அதுக்கும் மேற்பட்ட வேவ்ஸுகளை வந்து ஒன்றா உருவாக்கும் போது அது என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸை பொறுத்தவரையில் 2 இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக வரது வந்து இந்த ஃபார்மேட்டில் வரும்போது அதை வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இது ஆக்க சக்தி, அழிக்கிற சக்தி, அந்த மாதிரி வந்து அந்த மீனிங்ல சொல்கிறோம். ஸோ இதுதான் இது வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம லைட் வேவ் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இது டைஃப்ராக்ஷன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு லைட் வேவ் செலுத்துறோம், ஒரு பிளவு வழியாக செலுத்தும் போது அது அந்த பிளவுல பட்டு வளைஞ்சி எப்படி சிதறடிச்சு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது. டைஃப்ராக்ஷன்னா தான் அந்த அப்டக்கிள் தாண்டி அது எப்படி போயிட்டு வளைஞ்சு பெண்ட் ஆகி அதோட எஃபெக்ட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து டைஃப்ராக்ஷன். ஸோ இந்த எஃபெக்டும் வந்து நமக்கு வந்து லைட் வேவ் தியரியை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து டென்சர் மீடியத்தில் வந்து ரேரர் மீடியத்தை விட வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ இதோட கான்செப்ட் படி ஸோ வந்து இந்த வேவ் தியரி இதுவும் வேவ் தியரியை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா டென்சர் மீடியத்தில் அதிகமாக இருக்குது, அதாவது டென்சர் மீடியத்தில் ரேரர் மீடியத்தை விட வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுறாங்க. ஸோ இதுவும் வேவ் தியரியை சப்போர்ட் பண்ணுது. இப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து 1 ஸ்கேட்டரிங் சிதறல், 2வது இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீடு, 3வது டைஃப்ராக்ஷன், 4வது டென்சர் மீடியத்தில் வந்து லைட் இன் வெலாசிட்டி அண்ட் ரேர் லைட் இன் வெலாசிட்டியோட வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டரிங் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ வந்து இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், இந்த டென்சர் மீடியம், இந்த 3 வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த 3க்கு 2, 3, 4 இந்த ஆப்ஷன் இதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல கிடையாது, ஆப்ஷன் பிலையும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டியில் 2, 3, 4 ஓகே 2, 3, 4 இந்த 3 இருக்குது. ஸோ இதுவே கரெக்டான ஆப்ஷன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயிலில் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.